ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அறுப்பு நம்ம கழனியில் வந்து அறுப்பு அறுக்கிறதுக்கு மிஷின் வந்து ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி அறுத்துடலாம், நாளைக்கு அறுத்துடலான்னு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக வந்து நம்ம தள்ளி போட்டுட்டோம். மழை நைட்டில், பகலில் வந்து வெயில் காயுது, நைட்டில் வந்து மழை பெய்யுது அந்த மாதிரி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள்மா வண்டி வந்துருச்சுமா அப்படின்னாரு. சரிங்க அறுத்துடலான்னு சொல்லிவிட்டு அறுக்கிற வேலையை வந்து பார்த்தாச்சு. நம்ம நிலத்தை சுற்றி நம்ம வந்து கம்பி வேலியை போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு பெரிய கேட் வச்சுருக்கோம். அந்த கேட்டில் வந்து கொஞ்சம் மிஷின் வந்து பெரிய மிஷின் இல்லையா, அது போகிறதுக்கு வந்து வழி தடையெல்லாம் வந்து சரி பண்ணால் தான் போக முடியும். இல்லைனா வந்து நடுவில் வந்து சிக்கலாகிடும், மிஷின் வந்து மாட்டிடும். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு நம்ம நிலத்துக்குள்ளே வண்டி வந்து இறங்கி அதை வேலையை பார்க்குது. நெல் கதிரெலாம் கொஞ்சம் நேரத்தில் நெல் மணியாக ஆக போகிறோம் தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. செம்ம காற்றுங்க, சூப்பராக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிளாஸை வந்து லீவ் விட்டுட்டு சமைச்சு கொண்டு போயிட்டேன் சாப்பாடு. நம்ம குட்டி பையன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவான். அதனால் வேப்ப மரம் ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஜாலியாக தொட்டில் கட்டி போட்டுட்டா சார் வந்து நல்லா விளையாடிட்டுருப்பார். அவர் தூங்குற வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பாக நான் அங்கே தான் உட்காந்துட்ருக்கணும். தூங்க வச்சதுக்கப்புறம் அந்த சுத்த அரைப்புன்னு சொல்லுவாங்க. மிஷின் வந்து அந்த வரப்பு ஓரம்லாம் வந்துட்டு அறுக்க முடியாது. அதனால் வந்துட்டு இதுக்கு பேர் வந்து சுத்தறுப்பு. எங்கெல்லாம் அந்த அறுவடை மிஷின் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து அதுக்கு அறுக்க முடியாதோ அந்த இடத்துல இருக்கிற கதிரெலாம் வந்து நம்ம தான் வந்து அறுக்கணும். ஆக்சுவலாக நம்ம தோட்டத்தில் ஒரு ஐயா வேலை பார்க்குறாரு. அந்த ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் கை வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு எனக்கு வந்து அந்த விவசாய வேலைலாம் நல்லாவே தெரியும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சுருக்கேன். அதனால் என்னால் முடிகிற வரைக்கும் நம்ம போய் செய்யலான்னு நம்ம குட்டி பையனை வந்து தூங்க வச்சுட்டு நான் ஒரு பக்கம் வந்து அறுப்பு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டா நெல் அறுக்க தான் விடலை, வீடியோ போடவாது விடாண்டா. இடையில பாவம் என்னை விட வந்து எங்கள் வீட்டு ஐயா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ஆனால் எனி டைம் வந்துட்டு வெயிலே இருப்பார் அவர் வந்துட்டு நல்லா அப்படியே ஒரு மணி வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. எனக்கு கொஞ்ச நேரம் அறுத்தோடனே தலை சுற்று போச்சு. ஐயோ அப்படின்ட்டு சோர்ந்து உட்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பூவா டைம் சுண்டக்காய் காரக்குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். நெல் அறுத்துட்ருக்கும்போதே நெல் மணி வாங்குறதுக்கு வியாபாரியும் வந்துட்டாங்க. அதனால் பாவம் அப்படியே எல்லாருமே அவசரமாக சாப்பிட்டாங்க. நானுமே வந்து கழனிலே சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. போயிட்டு வரட்டா, பாய்.